வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.11 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.10 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.11. மூட்டையில் 81 கிலோகிராம் சர்க்கரை உள்ளது. கடைக்காரர் இதனை 750 கிராம் எடையில் சிறிய பைகளில் நிரப்புகிறார் எனில் 81 கிலோகிராம் சர்க்கரையை எத்தனை சிறிய பைகளில் நிரப்பலாம்? ஒரு மூட்டையில் 81 கிலோகிராம் சர்க்கரை இருக்குது. அந்த சர்க்கரையை 750 கிராம் பையில் எடைப்பையில் சிறிய பைகளாக போடுறாரு. அப்போ 81 கிலோகிராமுக்கு எத்தனை பை தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மூட்டையில் ஃபஸ்ட்டு ஒரு மூட்டையில் உள்ள எவ்வளோ சர்க்கரை இருக்குன்னு அதை எடுத்து எழுதிக்குவோம். ஒரு மூட்டையில் உள்ள சர்க்கரையின் அளவு ஈக்குவல் டு 81 கிலோகிராம். எவ்வளோ இருக்குது? 81 கிலோகிராம். அடுத்து சிறிய பைகளில் நிரப்பப்பட்ட சர்க்கரையின் அளவு. சிறிய பைகளில் நிரப்பப்பட்ட சர்க்கரையின் அளவு ஈக்குவல் டு 750 கிராம். என்ன கொடுத்துருக்காங்க? 750 கிராம். இதை வச்சுக்கிட்டு நம்ம 81 கிலோகிராமுக்கு எத்தனை பை தேவைப்படுதோ, 81 கிலோகிராமுக்கு எத்தனை சிறிய பை தேவைப்படுதுன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு தேவைப்படும் சிறிய பைகளின் எண்ணிக்கை. தேவைப்படும் சிறிய பைகளின் எண்ணிக்கை தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 81 கிலோகிராம் சர்க்கரை கிலோவை எத்தனை பையில் நிரப்பலான்னு கேட்டிருக்காங்க. அப்போ 81ஐயும் 750ஆல் வகுத்தோம்னா, 81 கிலோகிராமை 750ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இங்கே கிராமில் கொடுத்துருக்காங்க, இங்கே கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 81 கிலோகிராமை நம்ம கிராமில் மாற்றிக்கணும். இங்கே கிராமில் இருக்குது, இங்கே கிலோகிராமில் இருக்கனால நம்ம இதை கிராமில் மாற்றணும். அப்போ 1 கிலோகிராம் எவ்வளோதுன்னு நமக்கு தெரியணும். இதை கிராமில் மாற்றோம்னா 1 கிலோகிராம் எவ்வளோதுன்னு நமக்கு தெரியணும். அப்போ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். இந்த 1000 கிராமை நம்ம கிலோகிராமோட மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு இதை கிராமாக மாற்றிடலாம். கிராமாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம 750ஆல் வகுத்தரலாம். 81 × 1000 கிராம். நம்ம கிராமாக மாற்றுறதுனால 750 கிராம். இப்போ இந்த 81ஐயும் 1000ஐயும் பெருக்கணும்னா 81,000 வரும். எவ்வளவு வரும்? 81,000. இந்த 81,000த்தை 750 கிராமால் இப்போ நம்ம வகுக்கணும். 750 கிராம். இதால் அதை வகுத்தோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். 81,000 இதை 750ஆல் வகுக்கணும். 750 3 ஸ்தானம் இருக்கனால ஃபஸ்ட்டு 3 இலக்கங்களை எடுத்துக்கணும்.
3 இலக்கங்களை எடுத்துக்கிட்டோம்னா 750 வந்து 810ல் 1 தான் இருக்குது. அப்போ 1 750. அப்போ இதை கழிச்சோம்னா 0. இதில் 1 கடன் வாங்கி கழிச்சோம்னா 6. அவ்வளோ. அந்த 60ல் வந்து 750 போகாது. அப்போ 0 பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கணும். 0 சேர்த்துக்கிட்டோம்னா 600ல் 750 போகுமா? போகாது. அப்போ இந்த 0 இறக்கிட்டோம்னா 6000. 6000த்தில் எத்தனை 750 இருக்குதுன்னு பார்க்கணும். 6000த்தில் வந்து 8 750 வந்து 6000. 8 750 வந்து 6000. இதை கழிச்சோம்னா 0. இப்போ வந்து நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு. 108 பைகள் நமக்கு வந்து தேவைப்படும். 108 பைகள் நமக்கு தேவைப்படும். இதை நம்ம வந்து எடுத்து எழுதணும். எத்தனை பைகள் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து அதே மாதிரி நம்ம ஆன்சர் வந்து எடுத்து எழுதணும். தேவையான சிறிய பைகள் ஈக்குவல் டு 108. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.